வாங்க இன்றைக்கி வந்து கொங்கு பிரியாணி, அதாவது அரிசியும் பருப்பும் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். குக்கரில் தான் செய்கிறோம் இன்றைக்கி. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுத்தது வந்து கடுகு பொரிஞ்சதும் சீரகம், சோம்பு, வெந்தயம், மிளகு இதையும் போட்டுக்கலாம். இதுவும் பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி இஞ்சி பூண்டு நசுக்கினது, வரமிளகா இதையும் போட்டுக்கலாம். இதுவும் பொரியட்டும். மிளகாத்தூள் இதெல்லாம் இல்லை, வெறும் மிளகா மட்டும்தான். அதனால் மிளகாயே எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வணங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வணங்கிடுச்சு. அடுத்தது வந்து தக்காளி, கருவேப்பிலை 2 தக்காளி போட்டுக்கலாம். போட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். தக்காளியும் பாருங்கள், தக்காளி வணங்கிருச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நாம் கல்லுப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கிளறி விடலாம். கிளறி விட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். நாம் அரிசி பருப்பு எவ்வளோ போட்டிருக்கிறோமோ அதுக்கு 1க்கு 2 தண்ணி சேர்த்திக்கலாம். அதான் இப்போ தண்ணி எவ்வளோ சேர்த்து தண்ணி கொதிக்கிட்டோம். பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சாச்சு. தண்ணி வந்து கொதிக்கிட்டோம். அப்புறம் அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து துவரம்பருப்பு வந்து பாருங்கள், இது வந்து நாங்களே வீட்டில் துவரை வாங்கி மண் கட்டி அப்புறமா உடைச்சி நாங்களே எடுக்கிறது துவரை. இது வந்து தோல் தோலாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும். இந்த சமயத்தில் வந்து நெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில், நீங்கள் சோத்துக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அவ்வளோவே விடுங்க, போதும். அரிசி பருப்பும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே ஊறிடும். அப்புறம் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாட்டை வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி ஒரு கிளறி விட்டு அதுக்கப்புறமா விசில் போடுங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் வெள்ளை சோறு, மஞ்சள் பருப்பு ஒரு பக்கம் இப்படி ஆகி போயிடும். இப்படி நல்லா கொதித்த பின்னாடி எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி கிளறி விட்டு அப்புறமா விசில் போட்டு, விசில் அடங்கினதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு கிளறி விட்டு சாப்பிட்டிங்களா நல்லாயிருக்கும். அப்புறம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.